ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? முருங்கைக்காய், கத்தரிக்காய், பல்லாக்கொட்டை போட்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி பழம், 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிக்கின்னு பாருங்க, நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுங்க. 2 வெங்காயம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை கழுவிட்டு உருவி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு முருங்கைக்காய் போடுறேன். இது போதும் எங்களுக்கு, அதனால் நான் ஒரு முருங்கைக்காய் போடுறேன். அது பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கின்னு கத்திரிக்காய், நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காய் பார்த்தாலே நல்லா சூப்பராக, அந்த விதெல்லாம் இல்லாத நல்லாயிருக்கு. இதை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிக்கின்னு தண்ணியில் போட்டுங்க கத்திரிக்காவை. இப்போ நான் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பூண்டு தோல் எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன். கட் பண்ணாதீங்க, தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பயிர் போடுங்க. அதில் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பயிர் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அதில் நம்ம சேர்த்துடலாம். பூண்டு போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு, எண்ணெயிலே வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நான் வெங்காயத்தை போட்டு வதக்கிடுறேன். வதக்கிட்டு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். இப்போ கத்திரிக்காவை போட்டு அது கூட வதக்கினா தான், கத்திரிக்காயும் வதங்கணும், கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பலாக்கொட்டை, நான் பலாக்கொட்டை எடுத்து நசுக்கி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது பலாக்கொட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்பவுமே தயிர் சாதம், ரசம் சாதம், வெத்து சாம்பார், இதுக்கெல்லாம் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். நான் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டு அப்படியே வதக்கி விடுங்க. ரொம்ப வேலைலாம் கிடையாதுங்க, சிம்பிளான வேலை, நல்ல சைட் டிஷ். இதில் இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க. ஏன்னா முருங்கைக்காயும் அந்த பலாக்கொட்டையும் வேகணும். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். இது ரெண்டுமே வேகணுன்றதுனால தண்ணி அப்படியே அந்த காய் மாட்டத்துக்கு தண்ணி வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். தண்ணி எல்லாம் சுண்டி போச்சு, காய் வெந்துடுத்து. அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட்டு வத்திருச்சு பாருங்கள் தண்ணி. தொக்கு நல்லாயிருக்கும். இது சூப்பராக சாதத்திலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்குங்க இது. இப்போ துருவி வச்சுருக்க தேங்காவை எடுத்து அதில் போட்டுடலாம். தேங்காய் போட்டால் ஃபைனல் டச்சிங் முடிஞ்சு போச்சு. போட்டு நல்லா கிண்டிடுங்க. தேங்காய் அப்படியே அடுப்பில் இருக்கக்குள்ளேயே போட்டு கிண்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் நம்ம டைம் ஆகி சாப்பிட்டா கூட கெட்டு போகாத இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே வேறு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்ட பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் சூடான சுவையான சைட் டிஷ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். டன்டடாய்.